ஓரங்க நாடகம். நான் யாருன்னு கேட்குறீங்களா? நான் தான் கலிங்கத்து பரணி பாடிய சாம்ராட் அசோகன். போரில் நாம் ஈற்றிய வெற்றியை சென்று கண்டு கழித்து வரலாமா? கோச்சுக்காதீங்க, ஓரங்க நாடகங்கிறனால ராஜாவை கூட்டிட்டு போற டவாலியே நான் தான். டவாலி டவாலி டவாலி. ஐயா வந்துட்டங்கய்யா. ஐயா பாருங்கய்யா, இதுதான் ஆறு. என்னப்பா ஆறுங்கிற? நாரி போய் வருது. ஐயா இதுக்கு பேரு ரத்த வாடை. ரத்த வாடை அப்படித்தாங்க ஐயா இருக்கும். தேனாரும் பாலாரும் ஓட வேண்டிய இடத்தில் ரத்த ஆறு ஓடுவதா? என்ன வெறும் ஈக்கலாம் முஞ்சுக்கிட்டு இருக்குது. தேனாரும் பாலாரும் ஓடினா மட்டும் இங்க ஈய மொய்யாது. ஏன் வாயா. என்ன டவாலி, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டியோ? சரி, ஓரங்க நாடகம் அப்படிதான் பேசணும். ஒரே ஆளே செய்யறதுனால எதுவுமே மைண்ட் வாய்ஸ் கிடையாது, எல்லாம் ஓப்பன் வாய்ஸ் தான். ஐயா யானை அப்படியே துடிச்சிட்டு இருக்கு பாருங்க, எப்படி துடிச்சோம். ஐயோ யானையோட இதயமே வெளியே வருது பாருங்க பாருங்க. ஐயா நம்மளுடைய சிப்பாயை நீட்டி யானையோடைய இதயத்தையே குத்தி கிழிச்சிட்டு வந்திருக்குதுங்கய்யா. ஐயா அந்த ஆயுத வாரிய நம்ம பாராட்டியே ஆகணும். எந்த சாணக்கல்ல வச்சு திட்டினோம் தெரியுது, செம்மையா திட்டி வச்சிருக்கிறான். ஷார்ப்புனா ஷார்ப்பு, செம்ம ஷார்ப்புங்க. ஐயா அங்க பாருங்க ஐயா, அவன் ஏதோ போர்ப்படை தளபதியாமா, ஆனா தலையவே காணோம். பின்ன எப்படி கண்டுபிடித்தாய் அவர் போர்ப்படை தளபதி என்று? அதுதான் ஐடி கார்டை பார்த்தா தெரியாதா? மஞ்ச சிகப்புன்னு போட்டாலே அது தளபதி, அது ஐடி கார்டு தானே. தலை இல்லாதவன் எல்லாம் தளபதியாடா. சரி அடுத்ததுக்கு போவோம். என்னடா இது, எத்தனை பிணங்கள், எத்தனை குதிரைகள், எத்தனை யானைகள். அது என்ன ஆமையெல்லாம் செத்து கிடக்கிறது? ஐயா அது ஏதோ செல்ற பையன் சாப்பிட்டு போட்ட ஆமையா இருக்கும், அதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்க வேணாம். வாங்க அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். ஏண்டா வாலியே, அப்ராக்சிமேட்டா எத்தனை பேர் செத்துருப்பாங்க? கணக்கு எடுக்கிற கணக்குள்ளையில இருந்து எண்ணி சொல்ற எட்டப்ப வரைக்கும் எவனுமே உசுரோட இல்ல. குத்து மதிப்பா நாமளே சொல்லிக்க வேண்டியதானே, 1,00,000 பேத்துக்கு மேல சேர்த்து போயிட்டாங்கன்னு. ஐயா நம்ம சொல்றதுதான் கணக்கு. செய்தியை முந்தி தருவதில் தந்தி மாதிரி இருப்போம் நாம. உண்மையின் உரைகள் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்புறதுக்கு தான் ஆள் இருக்குதுல்ல. அதுவும் போக நம்ம கிட்டதான் பாலிமர் இருக்குல்லங்கய்யா, அது பண்ணாத விஷயமா புதிய தலைமுறைக்கு நம்ம சொல்லாததெல்லாம் உண்மை. நமக்கு என்னையா, நமக்கு சொல்றதுக்கு அது 1000 பேருக்கு மேல இருக்காங்க. நம்ம சாவை பார்த்து சந்தோஷப்படுறதுதான் நம்ம வேலை. வெற்றியை செலிப்ரேட் பண்ணுமையா, செலிப்ரேட். மே 18ஆம் தேதி கோயம்புத்தூர் பக்கம் போய் பாருங்க, ஒருத்தர் செலிப்ரேட் பண்ணுவான். அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணணும். 1,50,000 மக்களின் பிணத்தின் மீது ரேம்ப் வாக் போயிட்டு இருப்பான். அங்க போய் கேட்பான், என் இனத்தின் சாவால் எனக்கு நல்ல வீடு வேணும். கேட்பாயா கேட்பான். அங்க செத்து விழுந்த என் தங்கைகளுக்காக எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு வெக்கமே இல்லாம கேட்பான். ஏன்டா வாலியே, இத்தனையும் கேட்கறவனையெல்லாம் நீங்க எப்படி மனசுனா ஏத்துக்கிறீங்க? அவ்வளவு ஏங்கய்யா, நீங்க இப்போ தமிழ்நாடு பக்கம் போய் பாருங்க, இந்த போரை அத்தனை பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சரிங்கய்யா, உங்களோட மெசேஜை சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். வெற்றி வெற்றி வெற்றி. யானையை எதற்காக கொன்றேன்? இத்தனை குதிரைகளையும் ஜெயிச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த குதிரைக்கு தெரியுமா ஜெயிச்சவன் சாம்ராட் அசோகன் என்று? செத்து விழுந்த பிணங்களுக்கு மத்தியில நின்று நான் தான் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அவன் என்ன செருப்பு கழட்டி அடிக்கலாம். இன்று முதல் நான் போர் புரிய போவதில்லை. என் உடைவாளில் இனி நூல்கள் மட்டும்தான் இருக்கும். ஒவ்வொரு நூலிலும் விதைகள் இருக்கும். இன்று நான் கொன்று குவித்த உயிர்கள் எத்தனை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் வாழும் நாள் வரை மரங்களை வைத்துக் கொண்டே இருப்பேன். இந்தியாவில் காடு அல்லாத இடங்களில் வளர்ந்திருக்கும் அத்தனை மரங்களும் அது மரங்கள் அல்ல, அசோகனின் மனசாட்சியாக இருக்கும். இனி இந்த இந்திய திருநாட்டில் போர் என்பதே கேவலம் என்று நினைக்கக்கூடிய மக்கள் வருவார்கள். ஒரு மன்னனே போற கேவலம் நினைக்கிறப்போ மக்கள் மட்டும் என்ன போற கொண்டாடவா போறாங்க? அசோகா, கலிங்கத்து பரணி உன்னை எப்படி பாடிச்சுன்னு தெரியல, ஆனா இப்போ கலியுக பரணிய கேட்டேன்னு வச்சுக்கவேன். கேளு அசோகா கேளு. காலையில 5:30 மணிக்கே எந்திரிச்சு காலை கடனை முடிச்சு ரேஸ் கோர்ஸ்ல வாக்கிங் போயிட்டு வந்துட்டு சூடான காஃபி எடுத்து டிவி முன்னாடி உட்கார்ந்து, நம்ம ரஃபேலே வேற லெவல்டா, சூப்பர்ரா, அட நம்மளுடைய பிரம்மாஸ் பட்டைய கலப்புதுடா. என்ன நைட்டு மட்டும் வெடிக்கிறாங்க, பகல்ல வெடிச்சா பார்த்து சந்தோஷப்படலாமே. அட ஐபிஎல்னு ஒரு கேமவே லைட் எல்லாம் போட்டு தானே விளையாடுறாங்க, இந்த போரைய லைட் போட்டே விளையாடலாம்ல. வெற்றி வெற்றி வெற்றி. அப்படித்தான் அவனை குள்ளுடா, அவனை குள்ளுடா, அவனை குள்ளுடா, அவனை குள்ளுடா. அவனை யாருடா அவன்? அவன் என்னுடைய எதிரிடா, என்னுடைய எதிரி. ஆக இந்த பாரதத்தில் என்னோடு இருந்தவனா நீ, என்னுடைய எதிரிடா நீ. எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்கன்னு தெரியுமா? அதாவது குண்டு விழுகிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல அந்த அம்மா, அந்த அம்மாவுடைய காலை எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த அம்மா வாக்கிங் எல்லாம் போயிருக்காது, காஃபி எல்லாம் குடிச்சிருக்காது.
அந்த அம்மாவுக்கு வெளிச்சமே சூரியனோடது தான். அதுவும் அந்த சூரியன் வெளிச்சம் வந்து அந்த அம்மா கண்ணு திறந்தாங்கன்னா அவங்க உயிரோட இருக்காங்கன்னு அர்த்தம். உடனே அந்த அம்மா எந்திரிச்சிடவெல்லாம் முடியாது. அந்த அம்மா மேல எவ்வளவு உயிரற்ற பொருட்கள் இருக்குன்னு தெரியாது. அதையும் மீறி கண்ணு திறந்த அம்மாவுக்கு கால் இருந்தா தானே எந்திரிச்சு நடந்து போக முடியும். எந்திரிச்சு போய் காலை கடன் அல்ல இறுதி கடனே செலுத்த முடியும். இன்னைக்கு காலையில காஷ்மீர்ல அதிகாரி ஒருத்தர் இறந்திருக்காரு. அந்த போட்டோவை நான் போடுறேன் பாருங்க. அவரு காலையில எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அதே டிஷர்ட்ல தான் இறந்திருக்காரு. இது எப்போ நடந்தது, எப்போ வந்த போட்டோ அதெல்லாம் தெரியாது. காஷ்மீரின் முதல்வர் உருக்கமா ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காரு. இவருக்கும் போருக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த அதிகாரினால காஷ்மீர் மக்கள் பெற்ற பலன் மிக மிக அதிகம். எங்க காஷ்மீருக்கு இவர் ஒரு தூண் போன்றவரா இருந்திருக்காரு. எதுக்காக இறந்தாருன்னு தெரியல. ஆனா தமிழ்நாட்டில் நீங்க அதெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. இவருடைய இழப்புங்கிறது காஷ்மீருக்கு மிகப்பெரிய இழப்பு. இது உங்களுக்கு ஒரு நாள் செய்தி. இது உங்களுக்கு வெறும் செய்தி மட்டும் இல்லைங்க. இவரோட போட்டோவை காமிச்சு இன்னும் 100 பேர் கொல்லுங்க அப்படின்னு சொல்ற ஒரு வெறிதான் உங்களுக்கு. இந்தியாவுடைய பெருமை என்னன்னு தெரியுமா? அசோகனே போற வெறுத்திருக்கிறான். யாரு? வெற்றி பெற்ற அசோகனே போற வெறுத்திருக்கான். இந்த வெற்றி என்ன நிலை கொலைய வச்சிருச்சுன்னு சொல்லியிருக்கான். வென்றவனே போரை வெறுத்த மக்கள் இருந்த ஒரே நிலப்பரப்பு இந்த இந்திய நிலப்பரப்பு தான். ஆனா இங்க இருக்கிற இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து எதுக்காக கொண்டாடுறீங்கன்னே தெரியல. உலகத்திலேயே போரால ஜெயிச்சவங்க யாரும் கிடையாது. போருன்னு வந்துட்டாலே அது வெறும் தோல்வி மட்டும்தான். அதுவும் மனித குலத்துக்கு. எந்த இடத்திலும் போர் நடக்கிற இடத்துல ஒருத்தன் கூட வாழ முடியாது. எத்தனையோ கோரமான விஷயங்களை கேட்டு கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி பழக்கப்பட்ட நமக்கு நான் அதை இன்னொருத்தனுக்கு பண்ணும்போது சரிங்கிறது மட்டும் சரியாயிருமா? எனதருமை இந்திய பாகிஸ்தான் அரசுகளே, தீவிரவாதத்துக்கு எதிரான போரை மட்டும்தான் நம்ம புரியணும். அந்த தீவிரவாதிகள்னால இந்தியாவுக்கும் ஆபத்து, பாகிஸ்தானுக்கும் ஆபத்து. இப்போ இந்திய பாகிஸ்தானுக்கும் ஆபத்து வந்திருக்கு. தீவிரவாதிகளை ஒழிப்பதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு தீவிரமான செயல்களை எடுக்க வேண்டும். அப்படி பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் இந்தியா உறுதுணையா இருக்கும். இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகள் அனைத்தும் தீவிரவாதத்தை எதிர்த்தே ஆகணும். இந்தியாவை மட்டும் இல்ல, உலக நாடுகள் எல்லாத்தையும் தீவிரவாதத்துக்கு எதிராக திருப்புற வேலைய உலக நாடுகள்ல இருக்க எல்லா மக்களும் செய்யணும். நம்மளுடைய ஆகப்பெரும் பொறுப்புங்கிறது என்னன்னா போரை கொண்டாடுறது இல்ல. ஆனா நம்ம மக்களோட மனநிலை ஏன் இப்படி மாறி போச்சுன்னு தான் எனக்கு இன்னும் புரியல. அது சரி, சக இந்துவே நம்மளை பொறுத்த வரைக்கும் எதிரியா தான் இருந்திருக்கான். நாளைக்கு மாநாடு நடத்த போறேன்னு சொல்ற நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அன்புமணியும் ராமதாசும் 2 பேரும் மருத்துவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக மாநாடு நடத்துறாங்களாம். அங்க இருக்கிற கோவில்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் நாங்க உள்ள வந்து சாமி கும்பிடுறோம் தான் கேட்டாங்க. இப்படி சக இந்துக்களே எதிரியாக இருக்கும்போது எதிரிகளாகவே நமக்கு காட்டப்படுற இஸ்லாமியர்கள் இந்த தண்டுமாரியம்மன் கோவில்ல ரஸ்னா கொடுத்த நம்ம இஸ்லாமியர் சகோதரர் இருக்கார்ல, அவரு நமக்கு எதிரியா? இந்த போர் மறுபடியும் நமக்கு நிரூபிச்சிருக்கு இங்க கடவுளும் இல்லை மதங்களும் இல்லைன்னு. ஏன்னா கடவுளை கும்பிடுற எல்லாருமே போரை கொண்டாடுறாங்க. ஏன்னா இவங்க யாருக்கும் கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லை. கடவுள் பார்த்துக்குவாரு, அதுக்கான தண்டனையை கடவுள் கொடுத்துருவாருன்னு நினைக்கலையே. கடவுள் எல்லாம் இல்லைங்க, எல்லாம் நாம தான் கொல்லணும். கொல்லுடா அவனை, கொல்லு, அந்த குண்டை போடுறா அவன் மேல, அந்த நாட்டையே நிர்மூலமாக்குங்கடா. 6 தீவிரவாதிகள், அந்த 6 தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ண 600 தீவிரவாதிகள். அந்த 606 தீவிரவாதிகளால பாதிக்கப்பட்ட மக்கள் தான் அங்கேயும் இருக்காங்க. அந்த 606 பேத்த கொல்லாம அங்க இருக்கிற அப்பாவி மக்களை கொல்றதுனால நம்ம யாரை ஜெயிக்க நினைச்சிட்டு இருக்கோம்? போர் எப்பவுமே அப்பாவி மக்களை தான் கொல்லும். அந்த போரால என்னைக்கும் பாதிக்கப்படுறவங்க அதே அப்பாவி மக்கள் தான். அவங்கள ஏன் தெரியுமா நம்ம அப்பாவிகள்னு சொன்னோம்? இந்த டிவியை பார்த்துட்டு செலிப்ரேட் பண்றாங்கல்ல, அதனாலதான். அம்மா காஃபில சுகர் கம்மியா இருக்கு, சுகர் கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுமா. இங்க பாருங்க போர் நடந்துட்டு இருக்குங்க, வந்து பார்க்கணும்ல. இந்தியா ஜெயிச்சுட்டா சொல்லுங்கன்னு பால் பாயாசமே வைக்கிறேன். இவங்களெல்லாம் அப்பாவிகள்னு சொல்லாம வேற என்ன சொல்றது சொல்லுங்க? பக்கத்து வீட்டுல தீ பிடிச்சா இவன் வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் தூக்கிட்டு வெளியே ஓடுறவன் தான் இவன். ஏன்னா அடுத்தது என் வீட்டுக்கு தான் தீ வருங்கிற முன்னெச்சரிக்கை உள்ளவன். நாளைக்கு இன்னொரு வீட்டுல பால் பாயசம் குடிப்பாங்க, அன்னைக்கு என் மேல அந்த டிவி விழுந்திருக்கும் போது. போர் வேண்டாங்கிற குரல் இனி இந்தியா முழுக்க ஒலிக்கட்டும். ஆனா தீவிரவாதத்துக்கு எதிரான போர் என்னைக்கும் நிறுத்தவே கூடாதுன்னு இந்தியா முழுக்க ஒலிக்கட்டும். பாகிஸ்தானிலும் அது ஒலிக்கட்டும். சாம்ராட் அசோகர் வாழ்க என்று முதல் முறையாக சொல்வோம்.
இந்தியால அவ்வளவு இடங்கள் இருக்கு மரம் வைக்கிறதுக்கு, அவ்வளவு பிணங்களும் இருக்கும். இனியாவதும் பிணங்களுக்காக மரம் நடுறத நிறுத்துவோம், மரத்தை மட்டும் நடுவோம். நன்றி, வணக்கம்.